ஐயா எல்லாருக்கும் வணக்கம்யா. நான் யாரு தெரியுதுங்களா? நான் ஏழை விவசாயிங்க. விவசாயம் தான் நாங்களே அவசியத்தையும் அத்தியாவசியத்தையும் உங்கள்கிட்ட சொல்லலாம் இருக்குங்க. நம்ம தெய்வப்புல திருவள்ளுவராம்ல, அவர் ஒரு அதிகாரமே தொழில் பற்றி சொல்லிக்காமல. எனக்கு என்னங்க தெரியும்? நான் படிக்காதவங்க, ஆனால் படித்தவங்க சொந்த கிடைக்கிறேன். சொல்கிறோம் ஏற்பின்னது உலகம், 6 நாள் உழந்தும் உழவே தலை. அது அர்த்தம் என்னன்னா, விவசாயம் கஷ்டம் நடிச்சுட்டு வேறு வேலை தொழில்களை செஞ்சு தெரிஞ்சா கூட கடைசியில் இந்த ஏறு பூட்டு விவசாயம் உலகம் சாப்பாட்டுக்காக எதிர்பார்க்கறதுனால விவசாயத்துன்னு சொல்கிறாங்க. இதில் போல ஏழை விவசாயிங்க சேத்திர காலத்தான் ஒவ்வொரு படிச்சதும் சோத்திர கையக்கூடியவங்க. மனுஷனால தவிர்க்க முடியாத விஷயம் பசி தாங்க. கோடி கோடியாக பழசிடுவே பசிக்குது, பரப்ப 7 கோணம் பசிக்குது. நம்ம எல்லாரோட பசியை போக்குறது வச்சிருக்க பணம் இல்லைங்க. எங்களை போல ஏழை விவசாயிங்க விளைவிக்கிற உணவு தானியம் தாங்க. நம்ம நாட்டு சுதந்திரத்திற்காக 200 வருஷம் பிச்சை எடுத்துப்போங்க. சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்க காலம் வந்துடுமோடு பயந்து வருதுங்க. ஏன்னா இன்னைக்கு பருப்பு ஓலையை வச்ச சோலைகள்லாம் திருப்பு தோச்சியாகவும் மறுத்து வருதுங்க. நிலங்கள்லாம் வீடு அடிச்சு, களங்கள்லாம் காடை அடிச்சுங்க. எனக்கு கார் எடுத்து தெரியாதுங்க, ஆனால் ஏறு பூட்டி உழ தெரியுங்க. நிலத்தை உரம் போட்டு வளமாக்க தெரியுங்க. நிலத்தை கூறு போட்டு விற்க தெரியாதுங்க. பல கிராமங்களில் ரொம்ப பேரும் காணுங்க, பல இடத்துல கிராமங்களே காணுங்க. நிலத்தை விற்று பணத்தை பேங்கில் போட்டால் படுத்து கொட்டி தருங்க. வயிற்று பசிக்கிற ஒட்டி தம்மா விஞ்ஞான ஆட்சியில் வசதி வரும். வயிறு இருக்குமா உணவு தானியங்க பழங்க காய்கறிகள் எல்லாம் எங்களை போல ஏழை விவசாயிங்க வேடியை சிந்தி விளையாடுறாங்க. விவசாயம் அழிஞ்சிருச்சுன்னா சாப்பிட உணவில்லைங்க. எங்களை போல ஏழை விவசாயம் அழிச்சிட்டா வருத்தப்பட்டு பயனில்லைங்க. அதனால் என்னோட தாழ்ந்த கோடிக்கணும்னா இன்னில சமூகத்துக்கு போங்க, விவசாயத்தை மீட்போங்க, விவசாயத்தை ஆழ்த்திருப்போங்க. விவசாயம் செழிக்க நம்ம எல்லா விஷயம் செய்வோங்க. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாதா பாரம்பரிய 300 இருக்குங்க. அதில் உங்களுக்கு 30 சொல்லிட்டு பாருங்கள். அது என்னன்னா கருங்குருவை, மைசூர் மல்லி, நவரா, குடியச்சான், சுரக்குடுவை, ரத்தசாலி, காளான முறுக்கு, பால்குடவாலே, ஒட்டாடையால், பூங்கா சூப், குள்ளக்கார், தூய மல்லி, காட்டையான், ரத்தசாலி, கருங்குருவை, மைசூர் மல்லி, நவாரா, குழியச்சான், சுரக்குடுவை, ரத்தசாலி, காளான மூக்கு, பால்குடல் வாழை, ஒட்டாடையால், பூங்கா சூப்பு, குள்ளக்கார், தூய மல்லி, காட்டையான, சுத்தசாலி, கருப்பு கவுனி, சிவப்பு கவுனி, காரி அரிசி, மூங்கில் அரிசி, துளசி வாசனை, சீரக சம்பா, பிசிறி சம்பா, தங்க சம்பா, நெய் சம்பா, கிச்சிடி சம்பா, இழுபூ சம்பா, நீல சம்பா, கவேர சம்பா, மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, சிவன் சம்பா, சோப்பு சம்பா. என்னங்க கேள்வி விடாத பேராக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இதாங்க பாரம்பரிய அரிசிவாங்க. இதே ஒவ்வொரு நோய்கள் பண்ணுற சத்தான மருத்துவ அரிசிறாங்க. இதை நம்ம தினமும் சமைச்சு சாப்பிட்டு வந்தோம்னா புதுசாக வர நோய்களுக்கு ஆஸ்பத்திரியில் காலை வச்சு ஆயிரமாக செலவு பண்ணி நோயும் சரியாகாமல் மன கஷ்டம் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஒரு பழமொழி இருக்குங்க, வைத்தியம் கொடுக்காத வாணியர் குடுன்னு. நோய்க்காக டாக்டர்கிட்ட நிறைய காசு கொடுக்கறதை விட சத்தான உணவு கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு விட்டு ஆரோக்கியமாக வாழாமுங்க. நோயற்ற வதையே கொலையற்ற செல்லுங்க. சரிங்க, எனக்கா வயலில் நிறைய வேலை இருக்குங்க. இன்னொரு தடவை இதை பற்றி விளக்கமாக பேசலாமுங்க. நம்ம இந்திய நாடு விவசாயத்தில் மேலே இருக்கும். உழவுக்கும் தொழிலுக்கும் முதல்ல செய்வோம். வரையிடுங்க. நன்றி, வணக்கம்.